இந்த 2026 தமிழ் புத்தாண்டு விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் சார்? அருமையாக இருக்கும். விருச்சிகத்துக்கு பொறுத்த வரைக்கும் இனி உங்களுக்கு பயங்கரமான என்ட்ரி இருக்கும். இந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ பின்னாடி வரும்போது பிஜிஎம்லாம் போட்டு எப்படி இருக்குமோ. எக்ஸாம்பிள் சொன்னால் அலா வைகுண்டபுரம்னு ஒரு படம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அந்த அல்லு அர்ஜுன் அந்த ஃபைட் சீன் முடிச்சுட்டு எப்படி இந்த பின்னாடி இந்த கோட்லாம் பறக்குமோ அந்த மாதிரி ஒரு கிராண்டான தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது. பாக்யஸ்தானத்தில் குரு அந்த குரு உச்சமடைந்து குரு தன்னுடைய சுயசாரத்தில் சென்று சனி திரிகோணத்தில் உட்காந்து அவருமே தன்னுடைய சுயசாரத்தில் செல்லும் பொழுது லைஃப் டைம் செட்டில்மெண்ட், லைஃப்பில் இருக்கிற ஆம்பிஷன் எல்லாமே சும்மா ஜம்முன்னு நடக்கும். நிறைய பேருக்கு வெளியூரில் ஒரு நல்ல மாப்பிள்ளை பொண்ணு கிடைக்கிறது, நிறைய பேருக்கு குழந்தை பிறப்பது. அதான் நான் சொல்கிறது என்னென்னா வம்சாபிவிருத்தி ஏற்படும்னு சொல்லுவோம். வம்ச அபிவிருத்திங்கிறது தான். வம்சம்னா இது வரைக்கும் குழந்தையே இல்லை, ரொம்ப ட்ரை பண்ணுறோம், 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, இப்போ உங்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளுங்கிறது ரொம்ப அமோகமாக இருக்குது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி விருச்சிக ராசி நண்பர்கள் வெளியே சொல்ல மாட்டாங்க. முடிஞ்சவங்க அவங்களே வச்சுப்பாங்க. எதுவாக இருந்தாலும் சரி ஈன்னு பல்லடிச்சுட்டு போயிடுவீங்க. இப்போ நிலமை என்னென்னா எந்த கஷ்டத்துலையும் நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஈஸியாக நிறைய விஷயங்கள் நடக்கும். அந்த தெய்வம் உங்கள் கூட இருக்கிறது, ஒரு பெண் தெய்வம் உங்கள் கூடயே இருக்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க விருச்சிக ராசி நண்பர்கள். மெயினாக அம்மன் வழிபாடு செய்கிறது இதெல்லாம் பெரிய அட்வான்டேஜ். ரெண்டாவது இந்த பாக்கியத்தில் போய் குரு பகவான் உட்காந்து உச்சஸ்தானம் பெறும் பொழுது பஞ்சமமாக உங்கள் ராசி லக்னத்தை பார்க்கறதுனால உங்கள் ஹெல்த் நல்லா இருக்கும், உங்கள் அம்மாவுடைய ஹெல்த் நல்லா இருக்கும், ஆயுள் ஆரோக்கியத்தோட ஐஸ்வர்யத்தோட நிறையா பிரச்சனைகள்லேருந்து வெளிவருவது, வீட்டில் எந்த விதமான நெகட்டிவான விஷயங்களும் நடக்காது. பெரிய ஒரு யோகியதாம்சம். நிறைய பேருக்கு நான் சொல்லக்கூடியது வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல காரியங்கள், சுப காரியங்கள், வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் செய்வது, வண்டி வாகனங்கள் வாங்குவது, நிறைய பேருக்கு ஃபேமிலி அமைவது, அதாவது பெரிய ஒரு அட்வான்டேஜஸ் ரோலில். விருச்சிகத்துக்கு பொறுத்த வரைக்கும் இவ்வளோ மோசமான கெட்ட பெயர் வாங்கினதே இல்லை சார். நான் லாஸ்ட் ஒரு வருஷம் ஏன்டா நான் போய் அவங்க கூட பேசினேன், ஏன்டா அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், நம்ம நம்பி போய் கழுத்து இருக்கிற மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தது. லாஸ்ட்டில் என்ன பலி கொடுத்துட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. அந்த மாதிரி ஒரு கெட்ட ஸ்தானத்துலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. பெரிய ஒரு நம்பிக்கையாக, பெரிய ஒரு மாற்றமாக, பெரிய ஒரு சந்தோஷமாக நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அதாவது பிரம்மாண்டமான வெற்றி, அசாத்தியமான வெற்றி அப்படின்னாவே அது கண்டிப்பாக உங்களுக்கு தான். புது விஷயங்கள் எடுத்து பண்ணும்போது பெரிய வெற்றி ஒரு ஜெயிக்கும். நிறைய பேர் ஆஃப் ஷோர் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு புதுசாக அதாவது கோவில், அறக்கட்டளை, இந்த தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு நிறுவனம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாம். 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் பல்மாலஜி, அதாவது உங்களை லங்ஸ் அப்போ தான் பார்ப்பார். நுரையீரல் சம்மந்தப்பட்ட தொற்று, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பாதிப்பு, நீர் கோத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் பார்த்துங்க. உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கு இல்லை சின்னதாக கால் அடிபடுறதுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ பெரிய அளவுக்கு ஒன்றும் பாதிப்புகள் கிடையாது. ஆக்சுவலாக சொன்னால் இவ்வளோ நன்னா இருக்குன்னு நானே சொல்கிறேன்னா அப்போ கண்டிப்பாக பெரிய பாதிப்புகள் கிடையாது. கடன் தீரும் 200%. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப அமோகமாக இருக்குது. மனசார சந்தோஷத்தை கண்டிப்பாக இனிமேல் அனுபவிப்பீங்க. உங்கள் முகம் அப்படியே நல்லா மாறும். அந்த லைஃப்பில் சந்தோஷம் இருந்தால் ஒரு மெடுக்கு ஒரு கிழத்தின்னு சொல்லுவோம், ஒரு ஸ்டைல், ஒரு ஹாப்பினஸ் இருந்தால் முகம் எப்படி மாறுமோ அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்லேருந்து ஒருத்தன் தெளிவான சிந்தனை இருக்கிறவன் எப்படி இருப்பான், அந்த பார்க்கறக்கே அவன் குறுகுறுன்னு இருப்பான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது கண்டிப்பாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மாறக்கூடிய ஸ்தானம் இருக்குது. வீட்டில் பரம்பரை சொத்துக்கள்லாம் வரும், பரம்பரை கேஸ்லாம் ஓடிட்டு இருந்தால் கூட அது கண்டிப்பாக முடிஞ்சிடும். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அதில் மெயினாக விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு பயங்கரமான வெற்றி, அசாத்தியமான வெற்றி. உங்கள் வீட்டில் பணம் கொட்டும், கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு. ரொம்ப பெரிய வலிமையான விஷயங்கள், பெரிய ஒரு தெய்வ அனுகிரகம். நிறைய பேருக்கு மறுமணம் ஏற்படுவது, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி நல்ல ஒரு ஆப்ஷன் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு அது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் செய்வீர்கள். மினிமம் 6 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு கார் வாங்குவீங்க. இப்போ மஹேந்திராவில் வந்திருக்குல்ல XUV 700, சும்மா சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி ஒன்று இல்லையா, பெருசாக கியா கார் மாதிரி ஒன்று பெருசாக வாங்கறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு வெற்றி. அதுவும் சந்திரனுடைய வீடத்தில், அதாவது குரு உச்சஸ்தானத்தில் உட்காரும்போது மோஸ்ட்லி வெளியூர் சம்மந்தப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி. நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் வருவதுங்கிற மாதிரி நிறைய சந்தோஷம். தெய்வ அனுகிரகத்தில் மெரிட் சீட் கிடைக்கும். விருச்சிகத்தில் இன்காமன் எல்லாருக்குமே மெரிட் சீட் உண்டு. அதாவது பசங்களுக்கெல்லாம் ரொம்ப படிப்புங்கிறது எல்லாமே நல்லா இருக்கும். அதில் விருச்சிகத்துக்குள்ள மெயினாக அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்குன்னு சொல்லலாம். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் அப்பாவுடைய சொத்து வரும்,
முன்னோர்கள் சொத்து வரும், கடல் கடந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய ஸ்தானங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள், நீங்கள் மற்ற விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்தானங்கள், நிறைய பேருக்கு வந்து அவார்ட்ஸ், ரிவார்ட்ஸ், ரெக்கக்னிஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சும்மா ஜாமுன்னு வரும். எந்த விஷயத்தையுமே நம்ம ஒத்து பார்க்கும்போது அதோடைய லைஃபோடைய ஆங்கிளே வந்து மாறும்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து உங்கள் லைஃப் மாறப்போகுது. அது குரு வந்து உங்களை ஒத்து பார்க்குறார். அது உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், மன மகிழ்ச்சியை கொடுக்கும், பெரிய ஒரு வெற்றி ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு அபரிதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைகளில் கண்டிப்பாக விருச்சிக ராசி இருக்குங்கிறது தான் உண்மை உண்மை உண்மை. பட்டை கலப்புங்க. சூப்பர் சார். விருச்சிக ராசி வந்து சூப்பரா இருக்கு இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நல்லா இருக்குமா? எவ்வளவு பர்சன்டேஜ் இது நல்லா இருக்கு? 100க்கு 100 கொடுக்கலாம். ஓகே, அந்த அளவுக்கு திவ்யமா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லா ஆங்கிள்லையுமே நல்லா இருக்கு. நல்லா தேர் குவைட் அ ஹாப்பி கோ லக்கி சோல். தெரியுமா இருக்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டுல உண்மையா மகிழ்ச்சி இருக்கக்கூடிய ஆட்களா இருப்பாங்க விருச்சிக ராசி வந்து. அப்ப தெரியுதான். கரெக்ட். ஓகே, என்ன பரிகாரங்கள் பண்ணலாம் சரி? முன்னோர்கள் வழிபாடு பண்ணும். தாத்தா பாட்டி இறந்துருக்காங்க இல்லைன்னா முன்னோர்கள் இறந்துருக்காங்கன்னா கரெக்டாக அமாவாசை அன்னைக்கு திதி கொடுக்கறது, அகத்திக்கீரை வந்து பசுமாட்டுக்கு தானம் பண்ணுறது, காமதேனு அப்படின்னு சொன்னால் பசுமாடு. ஸோ பசுமாட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம அதுக்கான தான தர்மங்கள் செய்து கரெக்டாக வச்சுக்கிறோமோ, அந்த வாழை தொட்டு கும்பிடுறோமோ, இல்லையோ ஒரு 5 பேருக்கு அன்னதானம் பண்ணும்போது கூட அது ஒரு பெரிய ஒரு நிவர்த்தியாக இருக்கும். இதெல்லாம் பண்ணக்கூடியது அமாவாசை அன்னைக்கு பண்ணணும். இதெல்லாம் ஹியூஜ் விசேஷமான புண்ணியம் கிடைக்கும். சந்தோஷமா இருக்கலாம்.